போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பிக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு பார்க்க போகலாம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு 2025 சார்பாக சிறந்த எழுத்தாளர் இலக்கியத்திற்காக இலக்கிய எழுத்தாளர்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1975 பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழகத்தில் சேர்ந்த அகிலன் அவர்களுக்கும் 2022 பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஞானபீட விருது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாருங்க. 1961. ஓகேங்களா? ஸோ 1961 ஞானபீட விருது கொடுத்திருக்காங்க. அது யாருன்னா, இந்த ஞானபீட விருதுக்கு யாரை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தேவியுடைய உருவ சிலையை கொடுக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1961 இந்த ஞானபீட விருது கொடுக்குறாங்க. அது எப்ப கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1965 கொடுத்திருக்காங்க. 65 ஃபர்ஸ்ட் யாருக்கு ஞானபீட விருது கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு மலையாள கவிஞருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? மலையாள கவிஞர் யாருன்னா, ஒரு பேர் ஜி சங்கர குரூப். ஓகேங்களா? யாருன்னா ஜி சங்கர குரூப் அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சங்கர குரூப் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஞானபீட விருது யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஞானபீட அறக்கட்டளை சார்பாக தான் இந்த ஞானபீட விருது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல 3 நபர்கள் வாங்கிட்டாங்க. இதுல பெண்களை சேர்ந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வாங்கினாங்கன்னா, பூர்ணா தேவி அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க எப்ப வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூர்ணா தேவி. ஓகேங்களா? பூர்ணா தேவி அவங்க முதல் பெண் ஞானபீட விருது பெற்றிருக்காங்க. அது 1976 பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 75 பாத்தீங்கன்னா அகிலன் அவர்கள் பெற்று 76 இந்த பூர்ணா தேவி முதல் ஞானபீட விருது பெண் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் எல்லாம் ஒலிம்பிக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு தரப்படும். ஓகேங்களா? புதுசா பார்க்குறவங்க ஒலிம்பிக் ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.